வணக்கம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநராக வீர் சிங் நேகியை நியமித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஜிப்மர் நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வால் பதவிக்காலம் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அதனையடுத்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் ஜிப்மருக்கு நிரந்தர இயக்குநரை தேடி வந்தது. ஜிப்மரின் மூத்த பேராசிரியர் கௌதம் ராய் தற்காலிக இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் செயல் இயக்குனர் வீர் சிங் நேகி புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை இயக்குனர் பணியை கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மத்திய சுகாதார அமைச்சக சார்பு செயலர் ஷாம்புகுமார் பிறப்பித்துள்ளார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபையில் பெண் குழந்தைகளுக்கு முதல்வர் ரங்கசாமி இனிப்புகள் வழங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24ஆம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த பெண் குழந்தைகள் நேற்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி நன்றாக படிக்குமாறு வாழ்த்தினார். அப்போது தன்னம்பிக்கை கலைக்குழு தலைவர் எலிசபெத் ராணி முதல்வர் ரங்கசாமியிடம் அளித்த மனுவில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்து பெண் குழந்தைகள் கல்வி திறமை அனைத்திலும் சிறப்பாக வளர அரசு எப்போதும் உறுதியாக இருக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். குழந்தைகள் உரிமைகள் அனைத்தும் சிறப்பாக புதுச்சேரியில் செயல்பட வேண்டும். குழந்தைகளுக்கான அவசர தொலைபேசி 1098 என்ற எண் சிறப்பாக செயல்படுகிறதா என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. காரைக்காலில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு 3000க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று தேசிய வாக்காளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்கமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் வாக்காளர் தினத்திற்கான விழிப்புணர்வு சாலை பேரணி நடைபெற்றது. இதில் அனைத்து மாணவர்களும் தலைக்கவசம் அணிந்து கொண்டு நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் 100% வாக்களிக்க வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் பேரணியாக நடந்து சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெத்திசெம்னா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம் பெறுவதற்கான முயற்சியை முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் மேற்கொண்டனர். புதுச்சேரி பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளி யுகேஜி மாணவர்கள் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிப்பதற்கான நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் பாஸ்கர்ராஜ் தலைமை தாங்கினார். இதில் யுகேஜி வகுப்பில் படிக்கும் மாணவர்களான சாகித்யன் 1 முதல் 500 வரையிலான பகா எண்களை 1 நிமிடம் 26 வினாடிகள் 89 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். சாம் அபிஷேக் 1 முதல் 500 வரையிலான 5 டன் மடங்கு எண்களை 1 நிமிடம் 5 வினாடிகள் 16 மில்லி வினாடிகளில் கூறினார். கிரிதர்ராஜ் அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஒற்றை இலக்க எண்களின் கூட்டல் தொகைகளை 2 நிமிடம் 40 வினாடிகள் 4 மில்லி வினாடிகளில் விரைவாக எழுதினார். மாதேஷ் 100 முதல் 1 வரை உள்ள எண்களை பின்னோக்கி எழுதும் முயற்சியில் 2 நிமிடம் 24 வினாடிகள் 84 மில்லி வினாடிகளில் எழுதி முடித்தார். தனுஷ் ஆதித்யா 2 கைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி 1 முதல் 50 வரையிலான எண்களை 2 நிமிடம் 35 வினாடிகள் 3 மில்லி வினாடிகளில் வேகமாக எழுதினார். மாணவர்களின் செயல்பாடுகளை முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பாக உழற்கரை பகுதியில் 84.69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பாக
உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் உழவர்கரை பகுதியில் 84.69 லட்சம் ரூபாய் செலவில் உள்புற சிமெண்ட் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். உடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இடைநிலை பொறியாளர், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சுமி ஐக்கிரவர் திருக்கோவிலில் அருகே நவ நரசிம்மர் திருக்கோவிலுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பணிகளை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் நவ நரசிம்மர் திருக்கோவில் எழுப்பப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்று பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத அடிக்கல் நாட்டினர். விரைவில் ஆலயம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி பாகூர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்வு கூட்டம் அந்தந்த சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இன்று புதுச்சேரியின் எல்லை பகுதியை ஒட்டியுள்ள பாகூர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை தீர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல் நிலைய அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் தங்கள் பகுதிகளில் ஏற்படும் நிறை குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் பங்கேற்று நிலை அதிகாரிகளிடம் தங்களுடைய குறைகளை கூறி அதற்கான தீர்வுகளை கேட்டறிந்தனர். நிகழ்ச்சியின் போது காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மனோவசியம் குறித்த சர்வதேச மாநாடு துவங்கியது. மத்திய அமைச்சர் முருகன் துவக்கி வைத்தார். இந்திய பள்ளி உளவியல் சங்கம் வடோதரா ஹிப்னாசிஸ் அகாடமி சார்பில் 2 நாள் சர்வதேச மாநாட்டின் துவக்க விழா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடந்தது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு தலைமை தாங்கினார். பதிவாளர் ரஜினிஷ் பூட்டானி வரவேற்றார். பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் நோக்க உரையாற்றினார். மாநாட்டினை மத்திய இணையமைச்சர் முருகன் துவக்கி வைத்து வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் மற்றும் தலைமைத்துவ விருதுகள் வழங்கினார். தொடர்ந்து பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் எழுதிய உளவியல் சொற்களஞ்சியம் என்ற நூலினை வெளியிட்டார். மாநாட்டில் 6 சிறப்பு பொழிவுகளும் 16 அழைப்பு பொழிவுகளும் இடம்பெறுகின்றன. 32 ஆய்வு கட்டுரைகளும் 2 சிறப்பு அமர்வுகளும் இடம்பெறுகின்றன. 2 நாள் சர்வதேச மாநாட்டில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் பங்கேற்கின்றனர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணையை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் 2வது தவணையாக ரூபாய் 1,60,000 வீதம் 21 நபர்களுக்கு மொத்தம் 33,60,000 ரூபாயும், 3ஆம் தவணை தொகையாக 15 நபர்களுக்கு 70,000 வீதம் 10,50,000 ரூபாயும், 6 நபர்களுக்கு 1,90,000 வீதம் 11,40,000 ரூபாய் தவணை தொகை என மொத்தம் 55,50,000 தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான பணியாணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பைக் மீது வேன் மோதியதில் சம்பவ இடத்திலே மருத்துவக் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியை சேர்ந்தவர் அப்துல்
புதுச்சேரி பத்துக்கண்ணு அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்தார். இவர் நேற்று இரவு தனது பைக்கில் நண்பருடன் பத்துக்கண்ணு நோக்கி சென்று கொண்டிருந்தார். உளவாய்க்காலில் அருகே சென்றபோது எதிரே வந்த ஆம்னி வேன் பைக் மீது மோதியது. அதில் படுகாயமடைந்த அப்துல் சம்பவ இடத்திலேயே இறந்தார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்தவர் சங்கர். இவர் ஆட்டோ ஓட்டுநர். இவரது நண்பர் விநாயக வேலன். இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. 2016ஆம் ஆண்டு மார்ச்சில் விநாயகவேலன் வீட்டுக்கு அவரை கொல்லும் நோக்குடன் சென்ற சங்கரை வீட்டுக்குள் நுழைய விடாமல் விநாயகவேலனின் சகோதரி முத்துலட்சுமி, பாட்டி கன்னியம்மாள் ஆகியோர் தடுத்தனர். அவர்களை கத்தியால் சங்கர் குத்தியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மூதாட்டி கன்னியம்மாள் உயிரிழந்தார். இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சங்கரை கைது செய்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட சங்கருக்கு ஆயுள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் விநாயகம் ஆஜரானார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.